ஹலோ கைஸ், தற்பொழுது தமிழகத்தில் முதல்வருக்கான தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து அதிக வாரியான தொகுதிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு பேசி வந்த நிலையில் தற்பொழுது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். இதனால் தமிழகத்தில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. மேலும் நீண்ட கால பகையிலையாக இருந்த திமுக மற்றும் அதிமுகவினர் ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி புதிய அரசியலை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் அதிமுக மற்றும் திமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆதரவும் விஜய் அவர்களுக்கு இதுவரையிலும் வரவில்லை. இதனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆளுநர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் காலக்கெடுவை நீடிச்சிருக்காரு. மேலும் கடைசி வரையிலும் எந்த ஒரு ஆதரவும் விஜய் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் இவங்க 2 பேரும் இணையாத பட்சத்தில் திரும்பவும் ரீஎலெக்ஷன் நடத்தப்படும். இவங்க 2 பேரும் இணைஞ்சால் அவங்களிருந்து யாராவது ஒருத்தவர் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருப்பதற்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இது என்ன ஆகுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும்னு தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை காரணமாக தற்பொழுது போஸ்ட்பான் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.